ಫ್ಯಾಮಿಲೀಸ್ ಎಲ್ಲರೂ ಎಬ್ಬಿರ್ಕಿಂಗ್ ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲರೂ கலக்கிட்டு வெளிக்கிற சமஸ்தம் கோஜ ஜெகநாத் சமஸ்தம் ஜெயந்தி இம்தாசா கசரதாந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து குட்டி டே விலாக் தான் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ண ப்ளவுஸஸ் சாரீஸ் எல்லாமே இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். நேற்று போட்ட வீடியோக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் கமெண்ட்ஸ் வந்து ஆஃப் ஆகிருந்துச்சு. சாரி, அது என்னன்னு தெரியல, ஒரு வீடியோக்கு வந்து கமெண்ட் தானாகவே ஆஃப் ஆகிடுது. அதை யூடியூப் மூலமாகவே வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க, அது ஏன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண இருக்கிறத வந்து முதல்ல நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு அதையும் வந்து பார்க்கலாம். எனக்கு ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருக்கு கிளைமேட் வந்து. இன்றைக்கி ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக வந்து ஒருத்தவங்களும் பக்கத்து வீட்டில் புதுசாக கல்யாணம் ஆகியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களும் சாவித்திரிக்காக இது கொடுத்துருக்கீங்க. என்னையும் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து சாவித்திரிக்கு வந்து புடவை அதெல்லாம் எதுவும் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக வந்து சாவித்திரிக்கு வந்து ஷாப்பிங் போகணும். அப்போ போகும்போது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதை வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இது வந்து 2 பனியன் கொடுத்துருந்தாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த சாரீ ஓரம் அடிக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருக்குது சாரீ. இது வந்து குட்டி பையனோட அம்மா, அது நல்லாயிருக்கு. இது வந்து அவங்க அம்மா வீட்டிலேருந்து கொடுத்ததான் சாவித்திரிக்கு. அந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வரல, இந்த சாரீக்கு மட்டும்தான் ப்ளவுஸ் வந்திருக்கு. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கழுத்து வச்சு நேற்று நைட்டு வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நைட்டு வந்து உட்காந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்து வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிடுச்சு, நான் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இல்லை ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி மார்னிங் வந்து 5:30 எல்லாமே எழுந்திரிச்சு இந்த வேலை எல்லாமே நேற்று இன்னைக்கு பார்த்த வேலை எல்லாமே. அதுக்கப்புறம் இன்ஸ் கட்டும் கொடுத்துருந்தாங்க டபுள் அடிக்கிறதுக்காக, அதுவும் வந்து அடித்து விட்டுட்டேன். ஓகே, இப்போ இதை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். கொடுத்துட்டு வந்துட்டு இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறது அப்படின்னு தெரியல. என்னோடய கட்டில் பாருங்கள் என்ன அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து க்ளீனிங் ஏதாவது பண்ணுறோம் இல்லை ஸ்டிச்சிங் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்போது இப்படி தான் இருக்கும், இவ்வளோ மோசமாக. இன்றைக்கி கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஸ்க்ரீனை அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக, டபுள் ஸ்டிச் போடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது. நான் பேக் கேமராவில் காட்டுறேன். கிளைமேட் சூப்பராக இருக்குது இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வத்தல் ஊறி வச்சுருந்தாங்க, மாமியார் தலை சீவிட்டுருக்காங்க. துணி எல்லாமே துவைச்சி போட்டுட்டோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அப்பா வந்து அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. மாடை வந்து பில் சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு டே விலாக் எடுத்து இல்லைங்களா. இந்த இடத்துல இதெல்லாமே க்ளீன் பண்ணணும். இந்த இடம் மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டார் அப்பா. நீட்டாக இருக்குது இப்போது பார்க்கவே தண்ணி இடத்துல. அதுக்கப்புறம் தென்னை ஓலைங்கள் எல்லாமே கட் பண்ணி விட்டாங்க. ரொம்ப வந்து கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நல்லா ஹைட் ஆகிடுச்சு பாருங்களேன். இதுவும் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹைட் ஆகிறதுல ரொம்ப லேட் ஆகுது. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்குன்னு. அங்கே பாருங்கள், நல்லா இன்றைக்கி கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி மழை வரும்னு நினைக்கிறேன். அடுப்புக்கிட்ட மட்டும் அந்த இடத்துல மட்டும்தான் ஈரமாக இருக்குது. இந்த இடம் ஓகே தான். இங்கே வந்து நாங்கள் வந்து சாக்கு கோணி போட்டு வச்சுருக்கோம். மேலே வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குதுங்க இல்லைங்களா. இதுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். பாருங்கள், நல்லா நீட்டாக கட்டணும். இங்கே பாருங்கள் எப்படி ஓப்பன் ஆகிட்டுருக்கு இந்த சைடில் எல்லாமே. இதில் எல்லாமே மழை கொட்டுச்சு அப்படின்னா அந்த இதுக்கிட்டே வந்துடும். அதுவும் இல்லாமல் கொத்தமல்லி போட்டிருந்தோம் அந்த இடத்துல, வீட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து கொத்தமல்லி எல்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் செடி, அதுக்கப்புறம் பாவக்காய் செடி இங்கே வந்திருக்கு. இது வந்து கத்திரிக்காய் செடி வந்திருக்கு. இங்கே பாருங்கள் மம்மி மம்மி எடா பயகணம் வச்சா அது அந்த சுண்டை குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மம்மி ସେଇଟା କ'ଣ? பாருங்க இப்படி இருக்குன்னு, இந்த இடத்துல எப்படி செடி வந்திருக்குன்னு.
ଭେଣ୍ଡି ଅଛି ଏଠି? ଏଇଠି ଭେଣ୍ଡି ଗଛ ସେଠି ଆଉ ଯୋଉଟା ତିନିଟା ପକେଇଛି ସେଠି ଭେଣ୍ଡି ବଞ୍ଚିଛି ଗୋଟେ ପାନ ଜରିରେ ପକେଇଥିଲା ତାକୁ ଓଳା ଓଳି ଯେମିତି ପଳେଇ ଯାଇଥିଲା ତା ସବୁ ସେଇଠି ଛାଡ଼ି ଦେଇଛି. இங்கேயும் பாருங்க செடிங்க எல்லாமே இருக்குது. கீரை வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து பச்சை மிளகா செடி பழுக்க விட்டுருக்காங்க ஒன்றே ஒன்று. இங்கே பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக எப்படி க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாங்காய் செடியில் ஃபுல்லாகவே மாங்காய் வந்து எல்லாமே பழுக்க ஸ்டேஜ் ஆனால் அப்படியே கீழே விழுந்துது. அங்கே பாருங்கள் அங்கே ஒரு மாங்காய் விழுந்திருக்கு. கெட்டு போகிற மாதிரி ஆகிட்டு கீழே விழுது. பல்லாக்கொட்டை வச்சுருக்கோம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வேலை இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். மணல் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, செங்கலும் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த செவரு தான் எந்திரிச்சிருக்கு. புதுசாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு இந்த லென்த்தில். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் இங்கே ஏன் செவரு இழுக்கிறேன்னு கேட்டால் அவங்க இப்போ முடியாது, தளம் போடும்போது மட்டும்தான் வந்து இங்கே வந்து செவரு வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னவோ எங்களுக்கே புரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா பார்க்குறீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கொத்தமல்லி விதை வச்சுருந்தோம். செம்மையாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் சிமெண்ட் எல்லாமே அங்கங்கே போட்டுட்டு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. கீரைங்க எல்லாமே வந்திருக்கு பாருங்கள். கிளைமேட்டு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. துளசி செடி இப்போ வந்து பூஜைலாம் பண்ணியாச்சு. குட்டி பையனோட வீடு இது. ஓகே நம்ம போய் சமைக்கலாம். ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சமைக்கணும். சமையல்னு சொல்லிட்டு சமைச்சு முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். நேற்று வந்து அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ஞாபகமே இல்லை, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சரி இப்போ வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். நேற்று வந்து சாப்பிட போகும்போது அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. மீன் குழம்பு செஞ்சுருந்தாங்க, பருப்பு குழம்பு செஞ்சுருந்தாங்க, மீன் ஃப்ரை செஞ்சுருந்தாங்க, ஐஸ்கிரீம், பானிபூரி இது எல்லாமே செஞ்சுருந்தாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால என்னால் சுத்தமாக வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல என்னால். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நேற்று அந்த பையனோட டிஜே எல்லாமே வந்துச்சு. அது கொஞ்சம் வீடியோ இருக்குது, அதையும் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்கு. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. இவங்க வந்து டிஜே, இங்கே வந்து ஒடிசாவில் வந்து டிஜே அப்படின்னு சொல்லவும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பையனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கிராண்டாக செய்வாங்க. ஏன்னா இதுதான் வந்து முதல் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால அதை வந்து நல்லா கிராண்டாக வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். அதுக்கான டவுட் வந்து எனக்கு கிளியர் பண்ணுங்கள். நம்ம பூநூல் வந்து இப்போது நீங்கள் யாராவது ஐயரை வந்து வீடியோ பார்க்குறீங்க, இல்லை ஐயர் பக்கத்தில் இருக்கிறீங்க, இல்லை ஐயரை பற்றி தெரியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா இங்கே இருக்கிற வரைக்கும் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன், நம்ம தமிழ்நாட்டில் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. எந்த ஒரு நான்வெஜ்ஜுமே சேர்க்க மாட்டாங்க ஐயருங்க. பட் இங்கே இருக்கிற ஐயருங்க எல்லாமே மீன் சாப்பிட்றாங்க, எறா சாப்பிட்றாங்க, சிக்கனை தவிர மட்டன் எல்லாமே சாப்பிட்றாங்க, வெளுத்து கட்டுறாங்க. அது ஏன் என்ன எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் பூநூல் அந்த பையனுக்கு வந்து சூட்டினாங்கன்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. அப்போது வந்து நார்மல் சாப்பாடு தான் கொடுக்கணும். அது இல்லாமல் மீன் குழம்பு செஞ்சுருந்தாங்க, மீன் ஃப்ரை செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பசலைக்கீரை அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் அந்த கிழங்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, நான் காமிச்சிருப்பேனே, அது எல்லாமே போட்டு ஏதோ ஒரு தொக்கு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு பார்க்க. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வேளை சின்ன பையனுக்கு வந்து பூநூல் சுட்டுறாங்க அப்படின்னும்போது இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடுவாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லுங்கள். அதை
தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்குது. நேற்றுலேருந்து சரியான டவுட்டு, அவங்க இங்கே இருக்கிறவங்க மட்டும் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ எல்லோரும் அங்கே இருந்தவங்க எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், டிஜே பின்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு. அந்த பையனும் வந்து பூநூல் போட்டிருக்கிற பையனும் வந்து பாருங்கள், இந்த மாதிரி கொடை மாதிரி டிசைன் வச்சுருக்காங்க. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பித்தளை சம்பில் வந்து தண்ணி வச்சு ஊர் ஃபுல்லாக சுற்றுவாங்க. இங்கே பாருங்கள் அந்த பொண்ணுங்கள்லாம் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு. நீங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதாவது கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன். நைட்டும் என்னால் வீடியோ எடுக்க முடியல சரியா. நைட்டும் கூட நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷன். அங்கே ஸ்டேஜ் மேலெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப பேர் இருந்ததுனால. அதுவும் இல்லாமல் எனக்கு குட்டி பையனை வந்து ஒரு பையன் ஹெல்ப் பண்ணுவான் இல்லைங்களா, அவனும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல. அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான் வீடியோ. ஸ்டிச்சிங்க்காக உட்காந்துருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாமே ஐரன் பண்ணி தான் நான் வந்து எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறது வந்து ஒரு அக்கா வந்து எனக்கு சொன்னாங்க, ஐரன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. உண்மையாகவே சொல்கிறேன், அந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ப்ளவுஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னொரு ப்ளவுஸ் மட்டும்தான் இருக்குது. இது ஸ்டிச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து திங்கக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமைக்குள்ளே பார்சல் அனுப்பிச்சிடணும். ஒரு வேளை நாளைக்கு பார்சல் ஞாயிற்றுக்கிழமை ஓப்பனாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு கூட வந்து பார்சலை போட்டு விட்டுடணும். போஸ்ட் ஆஃபீஸில் தான் இங்கே போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குமான்னு தெரில, ஆனால் நாளைக்கு இருந்தால் கண்டிப்பாக நாளைக்கு போட்டு விட்ருவேன். ஓகே, ஸ்டிச்சிங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ ப்ளவுஸ் இன்றைக்கி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து இது பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு இங்கே வந்து ஆலு சக்கட்டா அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து புளி தொக்கு பண்ணியிருந்தேன், அதனால் அதை வச்சு சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கான சாப்பாடு இது தான். நான் மறந்துட்டேன் நாங்கள் வீடியோ எடுக்கிறது. ஸோ அதனால சரி சாப்பிடும்போது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ஓகே, நான் சாப்பிட போகிறேன். இது வந்து சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதே மாதிரி இது வந்து புளியோகரி பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு செஞ்சது. இது புளி சாதம் மாதிரி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, நான் சாப்பிட போகிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டிச்சிங் பண்ணி அதை முடிச்சிட்டேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அனுப்பணும். திங்கக்கிழமை இல்லை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பனாக தெரில. ஒரு வேளை ஓப்பனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கே வந்து பார்சல் போட்டுருவேன். நல்லா இருக்கு இல்லைங்களா கலர். இது வந்து பிளெயின் ப்ளவுஸ், கட்டோரி ப்ளவுஸ் தான் போட்டிருக்கேன். அவங்களுக்கு எங்கே ஸ்டிச் பண்ணாலும் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இது ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், அவங்களோட ரிவ்யூவும் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சொல்லுவேன். இந்த ஒரு ப்ளவுஸ் இதுவும் அதே மாதிரி இது லைனிங் போட்டிருக்கு ப்ளவுஸ். இது வந்து கட்டோரி ப்ளவுஸ். 2 ப்ளவுஸ் முடிச்சாச்சு. இது வந்து டைம் வந்து இப்போ வந்து 2:14 ஆக போகுது. அது இன்றைக்கி வந்து சமையல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பொரியலெல்லாம் பண்ணல. உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆலு சக்கட்டை தான் பண்ணேன். அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு செஞ்சுருந்தேன், அவ்வளோதான். எனக்கு வந்து நான் வந்து புளி குழம்பு செஞ்சுருந்தேன், அதே தான் வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதனால் ஸ்டிச்சிங் பண்ணுன்றதுக்காகவே வந்து இன்றைக்கி 2 ப்ளவுஸுமே ஸ்டிச் காலையில் 6 மணிக்கு வந்து அவங்களோட இன்னொரு முதல்ல காமிச்சிருப்பா பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு சீக்கிரமாக இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கு வீடியோவில் வந்து கல்யாண பொண்ணு வந்து சாவித்திரி பூஜை பண்ணணும் இல்லைங்களா, அவங்களும் வந்து புடவை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் நாளைக்கு நான் வீடியோவில் வந்து அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து ப்ரின்சஸ் கட்டிங் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வீடியோ எடுக்க கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான வீடியோ அவ்வளோதான். எனக்கு ஷார்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து ஈவினிங் மேலே வந்து ஷாப்பிங் போகணும், ஷாப்பிங் விலாகும் வரும், கண்டிப்பாக பாருங்கள். சாவித்திரிக்காக நான் எதுவுமே வாங்கினது கிடையாது,
வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே வாங்க வீடு ஓகே பாய் எல்லாருக்கும்.